ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவுடைய இன்டர்ஃபேஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த டூல்ஸை பற்றின ஓவர்வியூ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிக்மா எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி ஃபிக்மாவில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபிக்மாவுடைய இன்டர்ஃபேஸ் அண்ட் டூல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிராஃப்டில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே டிசைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெப்சைட் டிசைன், எந்த டிசைனாக இருந்தாலுமே சரி, ஸோ ஃபிக்மா டிசைனுன்றது இந்த டிசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சில பாப்அப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு மேக் டுடே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவே உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாப்அப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, மொபைல் ஆப், டெஸ்க்டாப் ஆப்பு, ஸோ இதோட பேசிக் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த பாப்அப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு 8 ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைலில் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவங்க ஸ்டெப்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எடிட் பண்ணலாம், இந்த சைஸில் நீங்கள் இதை வைக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஸ்டெப்ஸை சொல்கிறதுக்காக தான் மேலே அந்த பாப்அவுட் வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் நீங்கள் எதாவது கிளிக் பண்ண உடனே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்காக தான் அதை மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சைஸ் கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு காட் இட்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நானே உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபிக்மா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்த இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நான் வந்து எப்படி வந்து டிசைன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ஒரு பேனலும் அண்ட் அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேன்வாஸும் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்த ஃபாண்ட்டு, ஸ்டைல், சைஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ரோட்டோடைப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் ஓவர்வியூ இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கவர் பண்ணுவோம், அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின் மெனு கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த ஃபிக்மா சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயின் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஒரு ஆரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலு, எடிட், வியூ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல. எப்பப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது அது தேவைப்படுதோ நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபிக்மா டிசைன்லேயே அந்த ஆரோ கிளிக் பண்ணோடனே மேலே உங்களுக்கு இருக்கும் பேக் டு ஃபைல்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்தீங்க இல்லையா ஃபிக்மாவுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ், ஸோ அதில் வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டில் வந்து மூவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்போ ரீசெண்ட்லேருந்து திருப்பி நீங்கள் அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த ஃபைலுக்கு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து ஏதோ ஒரு டிசைன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பேக் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபிக்மா சிம்பிளில் பேக் டு ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைல் செக்ஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹைட் யூஐ அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டூல் பேனல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹைட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய கேன்வாஸ், அதாவது அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இங்கங்கே இந்த ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு கிளியராக பார்க்குறதுக்காக அந்த ஹைட் யூஐ கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் நீங்கள் அதே ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூஐ திருப்பியும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு வியூ பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift/ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அன்டைட்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபைல் நேம் நீங்கள் ரீநேம் பண்ணணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெனுவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், ரீநேம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் ஃபைல் அண்ட் மூவ் டு ட்ராஷ். இந்த 2 ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது. சப்போஸ் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயாவது ரொம்ப ரேராக யூஸ் ஆச்சுன்னா நான் அதை உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரீநேம் பண்ணாலும் நம்ம அப்படியே ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ரீநேமிங் ஆகிடும். ஸோ அதுவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிக்மா ஃபைல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதெல்லாமே நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் இப்போ இன்டர்ஃபேஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்னு இருக்கும். ஸோ நான் எந்த ப்ராஜெக்ட் லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத காட்டும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஃப்ரீன்னு மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் அசெட்ஸ் அப்படின்னு 2 டேப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸை பார்ப்போம். ஸோ அசெட் அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஏன்னா அசெட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிய லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேஜஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த ஃபிக்மா ஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. அதே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன்னா இன்னொரு பேஜ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேஜஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை தடவை நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜஸை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த பேஜ் இருக்கு இல்லையா, பேஜ் 1ன்ற இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரீநேமிங் வேணுமோ அதை நீங்கள் ரீநேம் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை பேஜஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதே நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு நீங்கள் வந்து 3 பேஜ் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஒரு ஃபைலுக்கு, ஒரு ஃபிக்மா ஃபைலுக்கு. ஸோ அந்த மாதிரி 3 ஃபிக்மா ஃபைல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்ஸில். ஸோ இப்போ நான் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ், டிராஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஃபிக்மாவில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதோட பிளான் அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ போன வீடியோ, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதாவது ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஃபைல் தான் வந்து ப்ராஜெக்ட்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா ஃபிக்மா ஃபைல், இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் தான் நீங்கள் வச்சுருக்க முடியும். அண்ட் அந்த 3 ஃபைல்லையும் ஒரு ஃபைல்லையும் 3 பேஜஸ் வரையும் தான் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 ஃபைல் அப்போ சேர்த்திங்கன்னா மொத்தமாக உங்களால் வந்து 9 பேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி யாருக்காவது ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெவலப்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக தான் நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ டிராஃப்ட் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு டிசைனுக்காக நீங்கள் பண்ணி டிராஃப்ட்லேயே வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிடையாது. ஸோ எப்படி நீங்கள் மெயிலில் வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சுருப்பீங்க சென்டு கொடுக்காத வரையும், அந்த மாதிரி தான் வந்து இந்த டிராஃப்ட் ஃபைல். ஸோ இந்த டிராஃப்ட் ஃபைல்லையும் நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ராஜெக்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டெவலப்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளோ இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் டிசைன்ஸ் தான் வந்து ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனையே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணதுமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ மேலே அங்கே ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேஜஸில் எத்தனை ஸ்க்ரீன்ஸ் போடலாம், எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து யூஐயை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டு ஸ்க்ரீன்ஸ், நம்மளுக்கு ஃபிக்மா கொடுத்த ஸ்க்ரீன்ஸு. ஸோ இப்போ நான் இதை ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் பேஜே இந்த சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன்ஸ் வைக்கணுமோ அத்தனை ஸ்க்ரீன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ அது இந்த சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் பேஜ் கவர் ஆகிற வரையும் எத்தனை ஸ்க்ரீன் வேணாலும் நீங்கள் இந்த 1 பேஜ்லேயே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஜூம் அவுட் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே ஜூம் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபுல் ஜூம் அவுட். ஸோ அப்போ இதில் அந்த மாதிரி எத்தனை பேஜஸ் நீங்கள் வந்து வைக்கலாம், க்ரியேட் பண்ணலாம், எத்தனை ஸ்க்ரீன்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸில் நீங்கள்
ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சைஸஸ் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்க்ரீன்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்குபைடாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபைட் ஆகிற அளவுக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 பேஜ்லேயே நீங்கள் அந்த எல்லா ஸ்க்ரீன்ஸையுமே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவ் டூல். ஸோ மூவ் டூல் வச்சு தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் டூல் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸை இப்படி வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூல். ஸோ இந்த ஸ்கேல் டூல் எப்படி அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூவும் ஹேண்டும் பார்ப்போம். ஸோ மூவ் டூல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோ இல்லை ஸ்க்ரீனையோ செலக்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் மூவ் டூலை வச்சு மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ செலெக்ஷன் மூவ் டூலில் தான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்லா ஒர்க்குமே மூவ் டூலில் தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு லேயரை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மூவ் டூலில் தான் நடக்கும். ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் டூல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹேண்ட் டூல் எதுக்காகனா இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்க்ரீனுக்கு நான் போகணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி போகலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஹேண்ட் டூல். ஜஸ்ட் நீங்கள் இப்படி நகர்த்தி அடுத்து என்ன ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் நகர்த்தி பார்க்கறதுக்காக தான் இந்த ஹேண்ட் டூல் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ இப்போ வி டூலுக்கும் ஹேண்ட் டூலுக்கும் நீங்கள் அடிக்கடி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஷார்ட்கட்டு வி ஹெச் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவ் டூல் எப்பயுமே மூவ் டூல்லே இருங்க. ஸோ எப்பயுமே டிஃபால்ட்டாகவே ஃபிக்மாவில் மூவ் டூலில் தான் செலெக்ஷனில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணால் ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹேண்ட் டூல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகி. ஸோ ஏன் நான் உங்களுக்கு இப்போ மூவ் டூல் அண்ட் ஹேண்ட் டூலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நானே வந்து மூவ் டூலும் ஹேண்ட் டூலையும் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேயர்ஸ் பற்றி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நான் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த டவுட் வராது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம மூவ் டூலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஃப்ரேம் டூல் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் டூல் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரேமை கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரேம் டூல் செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டிசைன் அப்படின்ற டேப் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக நிறைய சைஸஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிக்மாவே ப்ரீசெட்டாக நிறைய சைஸஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா iPhone 16 ஸ்க்ரீன் என்ன சைஸில் இருக்கும், அண்ட் ஆண்ட்ராய்டு என்ன சைஸில் இருக்கும், அண்ட் அதே மாதிரி அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் என்ன சைஸஸ் இருக்குது. இப்போ டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான டெஸ்க்டாப் சைஸஸ் என்ன, அண்ட் அதே பார்த்தீங்கன்னா டேப் சைஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் சைஸ் என்ன, டிவி சைஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் நிறைய டிஜிட்டல் டிவைசஸோட ஸ்க்ரீன் சைஸஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபிக்மாவே வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சைஸ் என்ன அப்படின்றத செப்பரேட்டாக போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைஸ்க்கு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சர்ச் பண்ணுற சைஸ் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மொபைல் ஸ்க்ரீன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ஐஃபோன் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு iPhone 16 ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே iPhone 16 ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு ஸ்க்ரீனுக்கும் அதோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்ன சைஸ் அது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களோட பேஜில் அந்த ஸ்க்ரீன் வந்து அதாவது அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஃப்ரேமாக வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் iPhone 16 ஃப்ரேமை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு என் பேஜில் பார்த்தீங்கன்னா iPhone 16 ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரீசெட்டாக உங்களுக்கு லோட் ஆகிருக்கிற சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் iPhone சூஸ் பண்ண இல்லையா, அதே நீங்கள் ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணாலும் திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆண்ட்ராய்டோட ஸ்க்ரீன் சைஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃப்ரேமை டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன் பேனலில் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுனாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்தும் அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ண வித்தில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி ஹைட்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீசெட்டாக ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஸ்மால் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேமோட சைஸ் இது இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சைட் பேனல்லையும் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன்லையும் கீழே உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரேமை நீங்கள் இந்த மாதிரி வித் அண்ட் ஹைட்டில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கொடுத்து தான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் மேனுவலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுஸை வச்சு மூவ் டூலை வச்சு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்களாலே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த ஃப்ரேமை சின்னதாக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைட் கார்னரில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சைஸஸும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட நேம். அதாவது இப்போ இந்த ஃப்ரேம்ஸ்லாம் பாருங்களேன், இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஸ்லேயும் மேலே உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, சேட்ஸு, ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணும்போது எந்த ஸ்க்ரீன் எதுக்கானது அப்படின்றது உங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரேம் நேம்னு தனியாக உங்களுக்கு மேலே ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து iPhone 16 இருக்குது. ஸோ நான் ப்ரீசெட்லேருந்து எடுத்ததுனால சப்போஸ் நானே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரேம் செலெக்ஷன் டூவில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நானே ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃப்ரேம் 1 அப்படின்னு ஒரு நேம் வரும். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான நேம் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரீநேமிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீசெட்லேருந்து எடுத்த ஃப்ரேமுக்கும் நீங்கள் அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ரீநேமிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக நீங்கள் ஜூம் அவுட் பண்ணாலே அந்த நேம் வந்து அந்த நேம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் சின்னதாக தெரியும். ஸோ உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சரியாக தெரியாது. பட் ஆனால் அந்த நேமிங் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து விஷுவல் ஆகும். ஸோ பெருசாகும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஃப்ரேமோட மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃப்ரேம்ஸுக்கு எப்படி நம்ம வந்து ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம வச்சுருக்க அந்த 8 ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய அந்த கேன்வாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கிரேயிஷ் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த வெளில இருக்கு இல்லையா அவுட்டர் சைடு அந்த ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் மீதி பேஜஸில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே ஷேடில் தான் இருக்குது. ஸோ இந்த கலர் எங்கே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் லே அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க எஃப்ஐன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து அந்த கேன்வாஸோடைய கலர். சப்போஸ் நீங்கள் வந்து கேன்வாஸோடைய கலரை மாற்றணும் அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் பேனலில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற ஸ்க்ரீன்ஸை பொறுத்து டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் பிக்கர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேயுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேலட்லேருந்து எங்கேயாவது நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வைக்கும்போது என்னென்னா உங்கள் ஸ்க்ரீன் கொஞ்சம் இன்னும் விசிபிளாக தெரியும். ஸோ உங்கள் ஸ்க்ரீனும் ஒயிட்டாக இருந்துட்டு பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் சப்போஸ் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கேன்வாஸ் கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீன்ஸ் எதையுமே வந்து செலக்டில் இருக்கக்கூடாது. செலக்டில் இல்லாத போது தான் உங்களுக்கு இந்த கேன்வாஸோடைய கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் உங்களுக்கு டிசைன்ஸில் விசிபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் 2 டைப்பாக இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் அண்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்கள் மவுஸில் இருக்கிற ஸ்க்ரோலை வந்து டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் நீங்கள் வந்து கீபோர்டில் இருக்க அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். அண்ட் மைனஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஜஸ் வரையும் கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் சில ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். ஸோ ஏன் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஜஸோட கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஸோ லேயர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃப்ரேம்னா என்ன, ஸோ ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ரீநேம் பண்ணுறது அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்கேல் அண்ட் ஹேண்ட் டூல் இந்த மாதிரி சில பேசிக்கான இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஜஸ்க்கு அடுத்து கீழே வந்து லேயர்ஸ் பேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ லேயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் பேனல் இருக்கும். ஸோ லேயர்ஸ் பேனலில் மேலே வந்து லேயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஷோ ஆர் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரேம்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கும். ஸோ என்னென்ன நேம் நம்ம ரீநேமிங் கொடுத்துருக்கோமோ அந்த நேமிங்கோடு இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இங்கே ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண எனக்கு அங்கே லேயர்ஸ் பேனல்லையும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் டூல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு சிம்பிள் இருந்துச்சு. ஸோ ஃப்ரேம் டூலோடைய சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதே சிம்பிள் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஃப்ரேம்ஸுக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் இருந்தாலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஸோ அது ஒரு ஃப்ரேம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே ஆக்டிவிட்டீஸ் நான் கிளிக் பண்ணுறேன்னா ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஃப்ரேமு. அண்ட் அதே மாதிரி சேட்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா சேட் ஒரு ஃப்ரேமு. ஸோ இங்கே ஃப்ரேமுன்றது எதை குறிக்குதுன்னா ஒரு ஸ்க்ரீன் அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சேட்டுன்ற ஃப்ரேமை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்ளார என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒரு எலமெண்ட் உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் பட்டன் இருந்தாலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே இன்னொரு எலமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டுன்ற எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது, ஐகான் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு இந்த லேயர்ஸ் பேனல்ஸில் ஒன்று ஒன்றா காட்டுது. ஸோ நீங்கள் இப்போ கேன்வாஸில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேன்வாஸில் இருக்கிற நம்ம சேட் ஃப்ரேம் உள்ளார நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு எலமெண்ட் அப்படின்ற மாதிரி. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டு அண்டு இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அண்ட் அது உள்ளார டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சேட்டுன்ற லேயர்ஸ் உள்ளார நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு எலமெண்ட்ஸாக இப்படி நான் வந்து ஹோவர் பண்ணும்போது அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு இங்கே சேட்டுன்ற ஃப்ரேமில் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு லேயர்ஸ்லேயும் ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் லேயர்ஸில் செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த கேன்வாஸ்லேயும் வந்து அது ஹைலைட்டடாக தெரியும் என்ன எலமெண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேட் உள்ள ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அது உள்ளார நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு 2 குரூப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது உள்ளார டைம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. அண்ட் அந்த டைமுன்ற ஃப்ரேமை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டைம்ன்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பேண்ட் சிம்பிள் வரல. ஸோ அதோட அதுதான் லாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கும் உள்ளார நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக எலமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக உங்களுக்கு எப்போ எக்ஸ்பேண்ட் சிம்பிள் வரலையோ அதுதான் எண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லேயராக மேலே கீழே அப்படின்னு ஒரு ஸ்டாக் மாதிரி அடுக்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் இன்புட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்மளுடைய கேன்வாஸில் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபூட்டர் இன்புட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா அது உள்ளார என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி ஃபூட்டர் இன்புட்டுன்றதும் ஒரு ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ரேம் உள்ளார ஃப்ரேமும் இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ரேம் உள்ளாரே மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம் உள்ளாரே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த ஃப்ரேம் உள்ளார எலமெண்ட்ஸாக அலைன் பண்ணி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபூட்டர் இன்புட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது உள்ளார ரிப்ளே அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ இப்போ ரிப்ளேவை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா அது உள்ளார எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 ஐக்கான் இருக்குது, இமோஜி ஐக்கான் அண்ட் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஐக்கான். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹோம் இண்டிகேட்டர் இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஹோம் இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதில் எனக்கு தனியாக ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஹோம் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் உள்ளாரையும் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அண்ட் அது உள்ளார சில குரூப்ஸ் இருக்கும், எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக தான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு எலமெண்ட்டும். ஸோ ஃபிக்மாவில் ஒரு எலமெண்ட்டும் லேயர் பை லேயராக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து சேட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் உள்ளார ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இப்படி வெளியில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வெளியில் ட்ராக் பண்ணே பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஃப்ரேமை விட்டு அந்த ப்ரொஃபைல் இமேஜ் வந்து வெளியில் வந்துடுச்சு. அதாவது மேலே லேயர் ஒரு லேயர் மேலே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ண ஒர்க்கை வந்து நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, அது ரிவர்ஸ் பண்ணணும் ஃபிக்மாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும்.
இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ரொஃபைல் இமேஜை வெளியில் எடுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேம், இந்த ஃபோன் ஐகான், இது எல்லாத்தையுமே நான் வந்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து மொத்தமாக ஒரு 3 ஸ்டெப்பு பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்புமே எனக்கு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 3 டைம்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எது வரையும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண சேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது அன்டூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை டைம் நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் மேலே எலமெண்ட்ஸ் எப்படி ஸ்டாக் ஆகியிருக்கு இந்த லேயர்ஸில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சேட்டுன்ற ஃப்ரேம் உள்ளார இந்த ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நான் அப்படி ட்ராக் பண்ணி வெளில எடுத்துடுறேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு சேட் உள்ளார தான் இந்த ப்ரொஃபைல் இமேஜ் ஹைலைட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் சேட் உள்ளார தான் இந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணி வெளியில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டுன்ற ஃப்ரேமை விட்டு அந்த ப்ரொஃபைல் இமேஜ் வெளியில் போயிருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சேட் உள்ளார இந்த ப்ரொஃபைல் இமேஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து அந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இன்னொரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேட் பாக்ஸ் டெக்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் அப்படி ட்ராக் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சேட் ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அட் அ டைமில் 2 எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி 2 எலமெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 எலமெண்ட்ஸ்னு இல்லை, மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் எதை செலக்ட் பண்ணணுமோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த 2 எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குது, கீழே வந்து எனக்கு மெசேஜ் இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த ப்ரொஃபைல் இமேஜை இப்படி ட்ராக் பண்ணி இந்த மெசேஜ் கிட்ட வைக்கிறேன். ஸோ வச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரொஃபைல் இமேஜ் தான் மேலே தெரியுது அண்ட் அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம விஷுவலாக பார்க்கும்போது எந்த ஆர்டரில் இருக்குதோ அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு லேயர்ஸ்லையும் காமிக்கும். ஸோ லேயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இமேஜ் தான் மேலே இருக்குது அண்ட் மெசேஜ் வந்து கீழே தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லேயர்ஸில் போய் அந்த ப்ரொஃபைல் இமேஜை கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறீங்களோ அது வந்து ஒரு ஸ்டெப் கீழே பேக் போயிடும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜ் பேக் பண்ண மாதிரி கீழே பேக் போயிடும். ஸோ கண்ட்ரோல் க்ளோஸ்ட் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இங்கே என்ன ஆர்டர் சேஞ்ச் ஆகுதோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு லேயர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ், ஒரு 3 எலமெண்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இமேஜ், அப்புறம் அந்த மெசேஜ் பாக்ஸு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு இமேஜ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் லேயரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இமேஜ் மெசேஜ்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வந்து இப்படி மேலே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இப்போ பாருங்கள், இமேஜுன்றத ப்ரொஃபைலுக்கு மேலே இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் வந்து ப்ரொஃபைல் இமேஜுக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ அதே கீழே நான் ட்ராக் பண்ணால் கீழே போயிடும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் தான் நான் சொன்னது, அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் ஆர் ஃபார்வர்டு உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ 3 எலமெண்ட்ஸுமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ 3 எலமெண்ட்ஸுமே மேலே கீழே அப்படின்னு இருக்குதுயா. ஸோ நீங்கள் இங்கே லேயர்ஸ் மூலயமாவும் அதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன ஷார்ட்கட் மூலயமாவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரொஃபைலுன்றது இந்த 2 லேயருக்கும் மேலே இருக்குது. ஸோ நான் இப்படி ப்ரொஃபைலை வந்து இப்படி ட்ராக் பண்ணி 2 லேயருக்கு கீழே வச்சேன் அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து எனக்கு கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் லேயர்ஸில் எது ஃப்ரண்ட் வரணும் பேக் வரணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மெசேஜ் ஐட்டமை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க, ஸோ அதாவது இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல், அதாவது இந்த 8 ஃப்ரேம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இமேஜும் அண்ட் தனியாக நம்ம இன்னொரு இமேஜ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 எலமெண்ட்ஸும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லேயர்ஸில் ஆக்டிவிட்டீஸ், டேஷ்போர்ட், இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் அண்டு ப்ரொஃபைல் இமேஜ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜை நான் இந்த டேஷ்போர்ட் கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு பின்னாடி பக்கம் தான் வந்து இந்த ப்ரொஃபைல் இமேஜை வந்து எனக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜோட சைஸை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ டேஷ்போர்ட் கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு விஷுவலில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த கேன்வாஸில் பார்க்கும்போது தெரியும். ஸோ கேன்வாஸில் பார்க்கும்போது தெரியும் டேஷ்போர்டுக்கு பின்னாடி சைடு தான் இந்த ப்ரொஃபைல் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இதுக்கு கிட்டே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கே, அதாவது இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கே பின்னாடி தான் இந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி தான் லேயர்ஸ் பேனலில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபிக்மா அந்த பேஜ்லேயே அந்த எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பேஜ்லேயே ஆர்டர் வைஸாக தான் இந்த லேயரே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்ன்ற ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி ஸ்க்ரீனை நான் டேஷ்போர்டு கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி ஸ்க்ரீன் தான் எனக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். டேஷ்போர்டுன்ற ஸ்க்ரீன் வந்து பின்னாடி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லேயர்ஸில் என்ன ஆர்டர்ஸில் இருக்குதோ அந்த ஆர்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரேமாக வந்து கீழே எடுத்துகிட்டு வரேன். அதாவது கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக கீழே உங்களுக்கு போகும். ஸோ இது ஏன் ஒரு ஃப்ரேமாக தாண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் இமேஜுன்றது வந்து எந்த ஒரு ஃப்ரேம்லேயுமே வரல. ஸோ கேன்வாஸில் வெளியில் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கும்போது எப்படின்னா ஒரு ஃப்ரேம்ன்றது ஒரு குரூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வெளியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கோ ஃப்ரண்ட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃப்ரேம் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ ஒரு ஸ்டெப் பேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பேக் தான் வரும். ஸோ இதே வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்டாக தான் போகும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு உள்ளார இருக்கிற எலமெண்ட்டுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி போகாது. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜே பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரேமே தாண்டி தான் போகுமே தவிர ஃப்ரேம் உள்ளார இருக்கிற எலமெண்ட்டை தாண்டி போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஃப்ரேம் அண்டு இ-காமர்ஸ் ஃப்ரேம். ஸோ 2 ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இமேஜை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த புக்கிங் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேயரில் இந்த இ-காமர்ஸ் ஃப்ரேமுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு புக்கிங் பேஜ் தான் வந்து மேலே இருக்குது. ஸோ அதுவே நான் வந்து புக்கிங்கை இ-காமர்ஸ்க்கு கீழே இப்போ கீழே வச்சுட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இப்போ புக்கிங் எனக்கு இ-காமர்ஸ்க்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் வைஸ் வந்து உங்களுக்கு லேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு பேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து ஒரு ஸ்டாக்காக தான் வந்து லேயராக உங்களுக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ லேயர்ஸ் எப்படி வந்து ஸ்டாக் பை ஸ்டாக் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ லேயர்ஸ் ஒரு லேயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐகானும் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லாக் சிம்பிளும் இருக்கும். ஸோ அந்த லாக் சிம்பிள் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லேயரை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஸோ அதே நீங்கள் திருப்பியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் ஒர்க் ஆகும்போது ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த லேயரை மட்டும் நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரேமுக்குன்னு இல்லை, ஒரு எலமெண்ட்டுக்குமே நீங்கள் அந்த லாக் ஹைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். இந்த மாதிரி மறைஞ்சிரும். ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து அன்ஹைட் பண்ணணும்னா திருப்பி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 டிசைன் வச்சுருக்கீங்க, எந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் ஹைட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம லேயர்ஸ் பேனல் பற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசட் செக்ஷன். ஸோ இந்த அசட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிலது வந்து டிஃபால்ட்டாக ஃபிக்மாவே வந்து நம்மளுக்கு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஐகானு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒன்று போய் தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிலது இங்கே இருக்கிறதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து கீபோர்டு யூஐ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்து இங்கே லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சில அசட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு இந்த கீபோர்ட்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடியே டிசைன் பண்ணி சில டிஃபால்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அசட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிலே வந்து ஃபிக்மாவோட கொலாபரேட் பண்ணி இந்த அசட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவே வந்து டிஃபால்ட்டாக சில எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் உட்காந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கிளிக் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து இதில் உங்களுக்கு எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஏன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நீங்களே வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எதெல்லாம் நம்ம இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வித் நேமோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற அசட்ஸ் இல்லாமல் நம்மளுடைய லைப்ரரியில் நம்மளே அசட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு
பெரிய டாபிக் அது. ஸோ காம்போனன்ட் அண்ட் வேரியன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பேசிக் இன்டர்ஃபேஸஸ் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற பேனல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வருவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டீம் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் அட் அ டைமில் யூஸ் பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் ஆக்டிவில் இருக்கா, யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அப்படின்னு ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இது வந்து இப்போ ஸ்க்ரீன் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ நீங்கள் அதோட ஃபுல் ப்ரிவ்யூ எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரெசென்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு டேப் போய் அதில் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஃப்ரேமை ப்ரிவ்யூ பண்ணணுமோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடியே ஸ்க்ரீனில் ப்ரிவ்யூ தான் இருக்குது, ஏன் திருப்பி ப்ரிவ்யூ பட்டன் கொடுத்து ஒன்று ப்ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரோட்டோடைப்ஸ், அதாவது ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்னா இந்த இன்ட்ராக்ஷன், ஸோ இந்த ஸ்க்ரீனில் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னு நீங்கள் ப்ரோட்டோடைப்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் கொடுத்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இன்டர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்து அந்த ப்ளே பட்டனை அப்படியேவும் கிளிக் பண்ணி நியூ டேப் போகிற மாதிரி வியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்பேண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு நியூ டேப் போய் ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் அதே வந்து ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைட்லேயே வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸில் டிசைன் பண்ணும்போதே அது வந்து ஒரு மொபைல் ஆப் சைஸில் வந்து எப்படி ப்ரிவ்யூவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போது செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிவ்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படி லாஸ்ட்டாக இப்போ வந்து ப்ரோட்டோடைப்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ஷன்லாம் ஃபுல் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ளே பட்டனை நார்மலாக கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆப்ஷன் தான் போகும். நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இன்டர்ஃபேஸில் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட், வேரியன்ட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அண்ட் லே அவுட்ஸு, அப்பியரன்ஸ், ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. கலர்ஸு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லே அவுட் கைடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக டிசைன் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிசைன் பண்ணும்போது எல்லாத்த பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அண்ட் இந்த லே அவுட் பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ லே அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஸோ அதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் இதுவரையும் லேர்ன் பண்ணாலே போதும். ஸோ டிசைன் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு அண்ட் அனிமேஷன் கொடுக்கறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த ப்ரோட்டோடைப்ஸ்ன்றது யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரோட்டோடைப்ஸ் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் இன்னொரு ஸ்க்ரீன் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோட்டோடைப்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது, ஸோ லாஸ்ட்டாக சென்டரில் இருக்க இந்த டூல் பார் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூவ் டூல், ஹேண்ட் டூலை பற்றி பார்த்தோம். அண்ட் ஸ்கேல் டூல் எப்படின்னு நான் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல், ஸோ ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூல் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஃப்ரேம் க்ரியேஷன் மாதிரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃப்ரேம் அண்ட் குரூப்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சொன்னால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆப்ஷன். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஸோ இந்த டூலுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரேம் அண்ட் குரூப் சொல்லும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் டூல். ஸோ இந்த ஷேப் டூலில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெக்டாங்கிள், சர்க்கிள், லைனு, எலிப்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷேப்பையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஷேப் டூல் அப்படின்றத மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பென் டூல் இருக்கும். ஸோ பென் டூல்லே பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பென்சில் ரெண்டுமே இருக்கும். ஸோ பென் டூல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேஷன்
ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் பென் டூலுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ பென் அண்ட் பென்சில் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ பென்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் பை லைன் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கேன்வாஸில் இப்படி கிளிக் பண்ணி டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு டைப்பிங் வந்துடும். ஸோ நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் டூல் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் டூல். ஸோ இந்த கமெண்ட் டூல் எதுக்குன்னா நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணும்போது இப்போ யாருக்கோ நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்மா மூலயமாவே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற கலரை வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ தட் உங்கள் டீமுக்கு தெரியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷேரில் இருக்கிறதுனால உங்கள் டீமுக்கு தெரியும். ஸோ இவங்க தான் இங்கே ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்ட கமெண்ட்டை வந்து வேணாம் இல்லை ஏதோ அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டில் இருக்க டெலீட் பட்டனை டெலீட் பண்ணாலே போதும். ஸோ அவங்களுமே அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டீம்மேட்ஸ் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கமெண்ட் ஆப்ஷன் தான் இந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணாம் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கமெண்ட் டூல் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் டூல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அசட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் அண்ட் விஜெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து அசட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ அதே அசட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் அண்ட் விஜெட்ஸ். ஸோ இந்த ப்ளகின்ஸ் அண்ட் விஜெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து டிசைனில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளகின்ஸ் வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க்கை வந்து சிம்பிளாக்கிறதுக்கு உங்கள் டிசைனை சிம்பிளாக்கிறதுக்கான இப்போ ஐகான்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ளகின்ஸ் விஜெட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரஷஸ்ஸு, பென்சில், ஸோ அது எல்லாமே வியூ ஆகும். ஸோ நீங்கள் ப்ரஷில் எதாவது டிசைன் பண்ணணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் டிசைனிங் இல்லை வந்து ஒரு ஆப் டிசைனிங்க்கெலாம் உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷு, பென்சில் இதெல்லாம் யூஸ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ கிராஃபிக் டிசைனிங் பண்ணுற மாதிரி ஃபிக்மாவில் டிசைன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு இப்போ நார்மலாக ரியல் டைமில் ப்ரஷ்ஷை எப்படி நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதோட லென்த்து, கலரு இதெல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஏன் நான் வந்து எல்லாத்தையும் செப்பரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டூலுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்டு ஒரு சின்ன விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த டூலில் உங்களுடைய ஷேப்பையே வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள்லாம் நீங்கள் எப்படி வந்து ஆர்க்காக மாற்றணும் அப்படின்றதெல்லாம் செப்பரேட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு டூலுக்குமே செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைன் பை லைன் நம்மளுடைய கிளாஸை கரெக்டாக கண்டினியூஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ராக்கு போயிட்டீங்க அப்படின்னா டிசைனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் பக்கத்துலேயே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் திருப்பியும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் வந்து ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவ் மோட் அப்படின்னு டூல் இருக்கும். ஸோ இந்த டெவ் மோட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண டிசைனே வந்து இப்போ ஒரு டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து கோடிங் லாங்குவேஜில் சைடில் வந்து கோடோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடிங் லாங்குவேஜை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி எந்த கோட் லாங்குவேஜ் நம்மளுக்கு வேணுமோ அதில் ஷோ பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பட் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த டூலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம கீழே டூல் பாரில் இருந்த எல்லா டூல்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு. அண்ட் இதில் மெயினாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் டூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளகின் அண்ட் விஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் அசட்ஸ் ப்ளகின் அண்ட் விஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கீபோர்டோடைய ஷார்ட்கட்டை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்மாவில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் சில ஷார்ட்கட்ஸ் தான் சொல்லியிருப்பேன், நிறையா ஷார்ட்கட்ஸ் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்
ஷார்ட்கட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே வந்து என்ன ஷார்ட்கட் வந்து இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஞாபகம் வச்சு 2-3 தடவை பண்ணாலே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது பிக்கப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் டூலில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்மாவுடைய இன்டர்ஃபேஸ் அண்ட் அதுக்கப்புறம் டூல்ஸோட ஓவர்வியூ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நான் எந்தெந்த டூல்ஸை பற்றிலாம் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தனோ ஸோ அதை பற்றி எல்லாமே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.